ஆஃப் பண்ணுமா ஆஃப் பண்ணு வாடா தோ ரெண்டு பேர் வராங்க வாங்கப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்குன்னு வந்தோம் ஊருக்குலாம் ரெடியாக கிளம்பிட்டோம் அப்பா உடம்பு முடியாமல் போயிடுச்சு கையில் வேறு நாற்று போயிட்டு இருக்கிறாங்க வேறு கையிலேருந்து இந்த பக்கம் வேறு கையில் வந்து நாற்று போடணும் அவளால் முடியாதனால ட்ராப் ஆகிட்டோம் அந்த வேலை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்க என் கையிலாம் காட்டுறேன் வாங்க வாங்க போலாம் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் கிளம்பிடலான்னு லீவு வேறு வைக்கல இன்னைக்கு அப்படி இருந்தும் வந்து மாமாக்காக என்ன வேணால் செய்வோம் அவருக்கு உடம்பு முடியல நாங்கள் என்ன பயிர் வைக்க வேணாம் தான் சொல்கிறோம் இப்போதைக்கு புல் விதை போட்டுங்க ஏன்னா மாட்டுங்களுக்கு தீவனமாக இருக்கும் உங்களால் கஷ்டப்பட முடியல அப்படின்னு சொல்கிறேன் அவங்க கேட்க மாட்டுறாங்க வருஷம் பயிர் போடுறாங்க நம்ம சரி செய்யறதுக்கு ஆள் இருந்தால் பரவாயில்ல இல்லை அவங்க 2 பேரால் கஷ்டம் தானே அதனால தான் வேணாம்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தா மாமாவுக்கு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் ரொம்ப முடியல அதனால் டாக்டர் சொல்லிட்டாங்க என்னப்பா வெளியிலே சுத்தாதுன்னு சொல்லிட்டாங்க பத்தாத்துக்கு இந்த பயிரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கையில் இன்னொரு கையில் போடணுன்னா வெயிலில் கஷ்டம் அவரால் முடியாதுன்றதுனால சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சாயந்தரம் வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபிக்ஸ் ஆகிட்டோம் போலாமா போலாம் கேட்டுங்க பாருங்க ஒர்க்கிங் ட்ரெஸ்க்கு மாறிட்டான் சண்டை போட்டுக்கோங்க சரி வா போலாம் வாங்க கைனில் வேலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை இருந்தாலும் செய்வோம் போன வருஷம் செஞ்சோம் போன வருஷம் தானே அதுக்கு முன்னாடி வருஷமா போன வருஷம் தான் செஞ்சோம் ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலாக கைனி வேலைங்கெல்லாம் செய்யுது விவசாய வேலைங்க ஆளுங்களும் வேறு கிடைக்க மாட்டாங்க இப்போ கிடைக்கிறது இல்லைப்பா அதிகமாக கிடைக்க மாட்டேன்றாங்க அதான் விஷயம் வரப்பு மேல் நடக்கிறதும் ஒரு விதமான ஹாப்பியாக தான் இருக்கும் இதை பாருங்கள் இதுதான் வந்து கைனி இங்கேருந்து நாற்று கொண்டு போய் இன்னொரு கைனில் போடணும் நீங்கள் பிடுங்குவீங்களா நாற்றை நாற்று பிடுங்குவீங்களா இப்போ பிடுங்குறதாப்பா இப்போ பிடுங்க அப்போ நாற்றை இல்லைன்னா இதெல்லாம் எடுத்து போடுறோம் இதில் போன முன்னாடிக்கு அந்த முன்னே ஒரு பெரியவர் வந்தார் தாடியெல்லாம் வச்சுங்க அவர் தான் கொடுங்கிறார் வராரு நீ சொன்னிய நட போய் இறங்கு துணி மேல தூக்கோ கேட்டு போட்டுலையா இது வர துணி விடு நல்ல பிடிச்சி கட்டிக்கோ அழிக்கணுமா நீ நம்ம செய்யறது இந்த வேலை மட்டும்தான் தூக்கி நல்லா போக மாட்டாங்க கேட்டாங்களா என்ன கேட்டாங்களா பார்த்து எங்களோட கம்பேர் பண்ணும்போது சுபாஷ் தான் அவங்க தாத்தா பாட்டிக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கான் புள்ளிகா வந்து அதாவது சுபாஷ் இங்கே இருந்தாலும் அவங்க தாத்தா பாட்டி கூட அவனுக்கு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா பழக்கப்பட்டது நாற்று பிடிங்க வாப்பா தோ 2 பேர் வராங்க வாங்கப்பா வா கேத்தி ஏன் அவன் வாசப்பட்டு அப்போ நீ பிடுங்க தெரிஞ்சு நீ பிடுங்கலையா ஆ சுபாஷ் கூட தெரிஞ்சிருக்கு என்ன அந்தாலே போட்டுறேன் அப்புறம் அது எப்படி போடுங்களா அது யாருக்கு கட்ட வராது கோர் ஒஞ்சிச்சா என்ன பார்த்து பார்த்து கொடுங்க
எல்லாமே அப்படியே காப்பி அடிக்கிறாராமா. ஏய் புடிங் போட்டதே அதுக்குன்னா ஓவரா பேசுற. பாரு ஆஃப் பண்ணுமா, ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணுமா. வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, இன்னும் நாற்று பிடுங்க வேண்டியது நிறைய இருக்குது. இருந்தாலுமே எங்களுக்கு நேரம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்பணும். அதனால் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் நாற்று பிடிங்கிட்டோம், கிளம்பிட்டு இருக்கோம். இயற்கையோடு சேர்ந்து வாழ்றது வந்து ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு விஷயந்தான். பட் நிறைய பேர் கிடைக்கிறதில்ல. ஏன்னா பொருளாதார ரீதியாக நம்ம வந்து டவுனில் இருந்தால் தான் நம்ம நல்லா மேலே வர முடியும் அப்படின்றதுனால நம்ம நிறைய பேர் வந்து கிராமத்துங்களை விட்டு போயிடுறோம். பட் எப்பாச்சும் ஒரு முறை வரும்போது அது கிடைக்கிற சந்தோஷமே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஏடா அவனை எங்கடா கைட்டு ஏற்று முறை? அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு போனா பால் குடிக்க போட்டான். என்னப்பா டயர்டாயிடுச்சா? கையெல்லாம் எரியுது. இதோட வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வேலை இன்னும் முடியல, பட் இருந்தாலும் வீட்டுக்கு கிளம்பி ஆகணுன்றதுனால போயிட்டுருக்கோம். நாளைக்கு நாற்று நட போகிறாங்க. ரொம்ப கஷ்டம்தான். மாமாக்கார உடம்பு சரியில்லை, எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. இந்த மாமாக்காக தான் இது பண்ணோம், அவருக்காக தான் பண்ணுவோம். கூட மாமா அத்தைக்காக எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு மீனாக்கு மட்டும் அப்பா அம்மா இல்லை, நானும் அப்படி தான் பார்க்குறேன் அவங்கள. அதனால் அவங்களுக்காக எதனா பண்ணலாம். இந்த மாதிரி கிராமத்து சூழலில் மிஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பாய்.